சேலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோயில் வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். கோயிலில் தேங்கிய மழைநீரை மின் மோட்டார் மூலம் அகற்றும் பணி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தின் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருவதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டது. புதுக்கோட்டையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. காந்தி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக தண்ணீர் செல்ல வழியின்றி மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. தொடர் மழையால் பல்லவன்குளம் நிரம்பி அங்கிருந்து வெளியேறிய நீர் சாந்தாரம்மன் கோயிலுக்குள் புகுந்தது. அருகே உள்ள பூ மார்க்கெட்டிலும் மழைநீர் தேங்கியதால் வணிகர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் கனமழை காரணமாக சேலம் மாநகரமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இரவில் சுமார் 2 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அன்னத்தாப்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்து குளம் போல் மாறியது. அங்குள்ள பழக்கடைகளில் இருந்த பழங்கள் நீரில் மிதக்க தொடங்கியதால் வணிகர்கள் கவலையடைந்தனர்.